Dear students, welcome. நம்ம ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம் திருச்சி அண்ட் மதுரை கண்டக்ட் பண்ணுறோம். ஏப்ரல் 6, 13, 20, 27 நீங்கள் திருச்சியில் எழுதலாம் அல்லது மதுரையில் எழுதலாம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பரீட்சை எழுதுவாங்க. நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணுங்கள் 8248610881 அல்லது 9345129898 இந்த நம்பருக்கு வந்து ஐ வாண்ட் டு ரைட் ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வரும், நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க. பரீட்சைக்கு வாங்க, அருமையாக பரீட்சை எழுதிட்டு போங்க. போகும் பொழுது ஒரு அருமையான மிக மிக அருமையான ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் புக் வித் அ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸலண்ட்லி ரிட்டன் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போகலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கோர் கார்டு உங்களுக்கு ஸ்கோர் அனுப்பும்போது ஃபிசிக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க், என்ன ரேங்க், கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ மார்க், என்ன ரேங்க். இப்போ ஒரு 1000, 1500 பேர், 2000 பேர் எழுதுகிற பரீட்சையில் நம்மளுடைய கெமிஸ்ட்ரி ரேங்க் என்ன, ஃபிசிக்ஸ் ரேங்க் என்ன, பயாலஜி ரேங்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. 4 முறை 4 தரமும் நீங்கள் வந்து பரீட்சை எழுதலாம். ஒரு தரம் +1 புக் கிடைக்கும், இன்னொரு தரம் +2 புக் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது. ஸோ 2 books யூ வில் கெட். ஓகே, இப்போ கொஸ்டின் போகலாம். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 6. வி ஹாவ் அ லாங் வே டு கோ. 100 கேள்விகள் போட போகிறோம். இது 6வது கேள்வி. ஓகே, பார்க்கலாம். 2 charges are arranged as shown in the figure. இங்கே இருக்கு Q1, Q2. If electric field at the center is along the negative y-axis. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் Q1 by Q2? இதுதான் கேள்வி. ஓகே, புரியுது இல்லையா? ரைட், பார்க்கலாம். ஒரு சர்க்கிள். ஓகே, இந்த சார்ஜ் 30 டிகிரியில் இருக்கு. ஓகே, Q1 இங்கே இருக்கு. இது வந்து ஒரு 30 டிகிரி. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா இங்கே ஒரு குழு வைக்கிறோம், இது ரிப்பெல் பண்ணுது, இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் E1. ஓகே, இது எங்கே இருக்குன்னா 60 டிகிரி. ஓகே, மேபி ஹியர் இந்த ஆங்கிள் 60 டிகிரி. இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கு. திஸ் இஸ் வேர் Q2 இஸ். அப்போ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? சென்டரில் இதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி போயிட்டு இருக்கும். இது E2. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரிசல்டன்ட் நம்ம போட போகிறோம். அதாவது ஒரு வெக்டர் இப்படி இருக்கு, இன்னொரு வெக்டர் எப்படி இருக்குன்னா ரிசல்டன் என்ன பண்ணுவோம்? அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு பேரலல் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு டயகனல் போடுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த டயகனல் ஷுட் பி திஸ். இதுதான் இ வெக்டர். ஓகே, இதை போட்டுக்கலாம் நம்ம. இது இ ரிசல்டன்ட். அப்போ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் பி அப் டு திஸ். இங்கே இது இப்படி வரணும், இங்கே எப்படி போகணும், இது வரைக்கும் இங்கே வரணும். இதுக்கு பேர் E1 வெக்டர், இது வந்து E2 வெக்டர். ரைட், இப்படி இருக்கு. இது E2 வெக்டர் அப்படின்னா இதுவும் E2 வெக்டர் தான். ஓகே, இந்த ஆங்கிள் 30 டிகிரி அப்படிங்கிறப்ப இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இது 60 டிகிரி. ஓகே, இப்போ வாட் இஸ் Q1 by Q2 கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ tan 30ங்கிறது என்னன்னா E2 by E1. ஓகே, so tan 30 is equal to opposite side by the adjacent side. What is E2? Electric field என்ன formula? Electric field KQ by R square. You know the formula? அப்போ E2 அப்படின்னா K into Q2 by radius of the circle. இந்த டிஸ்டன்ஸும் R தான், இதுவும் R தான், அது சேம் தான். மேலே ஒரு R ஸ்கொயர் வரப்போகுது, கீழே ஒரு R ஸ்கொயர் வரப்போகுது. ஓகே, KQ1 R ஸ்கொயர் வரப்போகுது. இந்த R ஸ்கொயரில் கேன்சல் ஆயிடுச்சு, K கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வாட் இஸ் திஸ்? Q2 by Q1. tan 30ங்கிறது Q2 by Q1. tan 30னா 1/√3. 1/√3ங்கிறது Q2 by Q1. கேள்வி என்ன? Q1 by Q2. அப்போ தலையில் போட்டோம்னா √3. அவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த √3ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கலாம். இந்த கணக்குகள் எல்லாத்தையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வாட்ச் பண்ணணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாட்ச் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு ஒரு முறை பார்க்கும்பொழுது ஒருவேளை புரியலைன்னா கண்டிப்பாக இன்னொரு தரம் பார்த்தா டெஃபினட்டாக புரியும். நோட் புக்கில் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி இதை பார்க்காமல் போட தெரியுதா அப்படின்னு ஒவ்வொரு கணக்கையும் நீங்கள் போட்டு பார்க்கணும். தட்ஸ் அ வே யூ கேன் லேர்ன் ஃபிசிக்ஸ். தேங்க்யூ.